ஹலோ கஷெல்லாம் எப்படி லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 149 150 எபிசோட் வந்து சேர்த்து போட்டுருக்கோம். மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி வருங்க. ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் பேரில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து நம்ம சேனலில் வந்து பாருங்க. ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து 149 டைட்டில் கார்டு போட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கான். ஸோ வந்து பிளட் கான்டினென்ட் அந்த வேர்ல்டுக்கு போயிட்டு வந்தோம்னா என் கல்டிவேஷன் கிராஜுவலாக இந்த இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அங்கே நிறைய விதமான மெட்டல்ஸ் எனக்கு கிடைச்சது, நிறைய விதமான பவர்ஸுமே எனக்கு கிடைச்சது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு காம்பேக்ட் இருந்துச்சு, நல்ல டெவலப்மெண்ட். அங்கே எனக்கு நிறையவே மெட்டல்ஸ் கிடச்சி, அதில் வந்து வித்தியாசமான சிம்பிள் கொண்ட சில மெட்டல்ஸ் எனக்கு கிடச்சிது. அப்புறம் வந்து மதர்னஸ், கண்டிப்பாக அந்த மதர்னஸ் வர்றதுக்குள்ள ஆயிடுச்சு, அவன் சீக்கிரமாக பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவன் இன்னர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. அவனோட க்ளோனாக அப்புறம் அவன் ரெண்டுமே வந்துட்டு இந்த க்ளோன் வந்து கியூப் வச்சு பார்த்துருக்காங்க என்னதான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் சீன் பார்த்தா பாப்ட சொல்கிறாங்க, டே அந்த ஃபேண்டம் உன்னை பற்றி வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கான், அவன் வந்து வீக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அதான பிரச்சனை, அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டா போகுது, என் புது பவர்ஸை டெஸ்ட் பண்ணிவிட்ட நேரம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்க, வாடா அப்படின்ட்டு பாப்ட கூப்பிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் அப்புறம் வைக்கிறோம் ரெண்டு பேருக்கு வந்து டியூவில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபேன் சொல்லிட்டுருக்கா, முன்னா மாதிரி இல்லை, என் பவர் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கா, என் சோல் அட்டாக்லேருந்து யாருமே தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை தான் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் ரெண்டு பேருமே ஃபைட் ஆரம்பிக்குது. ஸோ ஃபைட் ஆரம்பிச்சா உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேண்டமோட சோல் பவர், அந்த பவரை வெளியே விடுவான் பாருங்க, உச்சால கொடூரமாக இருக்குது. ஸோ அவன் பவர் எக்கச்சக்கமாக உடனே ஹீரோ சோல் அட்டாக்னா அவனுக்குள்ள டவர் ஆஃப் ஆகிடு பார்த்தீங்கன்னா அவனா தெருக்கி விடு, இதுக்கு சாத்தியமே இல்லை, இவன் எப்படி அட்டாக் வந்து தப்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ தலைவனை கருணிய பக்கம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா, அந்த பக்கம் இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து வெப்பனை வச்சு பார்த்தீங்கன்னா பெரிய ஃபார்ம் ஆகிறான். ஸோ அவனோட ஃபோர்த் பம்பனை பில்லர் வச்சு ஒரு அடிப்பாம இருக்கு, அடி ஃபேண்டம்னா ஒரே அட்டாக்ல வந்து தோற்றுறான். இதை பார்த்து யூக்கெல்லாம் வேற மாதிரி. ஸோ வந்து ஃபேண்டமா ஒரே ஒரு அட்டாக்ல தோக்கடிச்சு அப்படின்னு இது பக்கம் போலனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல தலைவன் திடீர்னு ஹீரோ பார்த்தா ஒரு மெசேஜ், ஒரு அர்ஜென்ட் மெசேஜ். ஸோ என்னடா அவன் பக்கம் இடத்துல வந்திருக்கு. ஸோ அந்த மதர் நெஸ்ட் வந்து கிராவிட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது, அது வந்து பாய்சனஸ் கேஸ் அது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ உடனே ஓட்ட போகிறேன் ஒரு 11 அப்படின்னு ஃபேண்டம் கத்துறதோட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா இந்த மதர் நெஸ்ட் வந்து கிராவிட்டி கொஞ்சமாக வந்து டவுன் ஆகிட்டு அது பாய்சன் கேஸ் ரியாக்ட் ஆகுது. ஸோ ஹீரோக்கு நல்லா தெரியுது. ஸோ வந்து எப்போ நான் வெளியே வர கொஞ்சம் ஜாகிரதை வேணும் தொட்டு மாட்டப்படுங்க யூஎன் வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே எல்லாம் காமாக தான் இருக்குது, ஓகே தான். ஸோ நீ பத்திரம் பாருன்னு ரெண்டு பேரும் மாற்றி பேசலாம்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்டா நான் சீக்கிரமாக வந்து பாயிண்ட்ஸ் ஏன் பண்ணி பவர் தோணுது இடம் இருக்குது அப்படின்னு கேட்க, ஆமாம் இலூஷனல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்டேஜும் பார்ப்போம் எனக்கு இலூஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஈழோ போகாத பக்கம் தண்ணி மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு அரேனா மாதிரி இருக்குது. அந்த ஸ்டேஜுக்குள்ளே இந்த ஹீரோ வந்து நிற்கும். அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து எர்த் சர்ஃபேஸ்க்கு மேலே அது. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ திடீர்னு ஹீரோ வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வர மாதிரி இருக்கிறான். ஸோ யார் அப்படின்னா அந்த கிறிஸ்டல்ஸான அந்த ஒரு கிறிஸ்டலேன் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இதில் இருக்க பார்த்து சொல்லுவாங்க. ஸோ அவன் தான் அவனுக்கு இலூஷன் கொடுவான் பத்திரமா உடனே இலூஷன் தருவான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளட் அலர் இந்த இதில் ஹீரோ சொல்லுவான் இது ரொம்பவுமே ரியாலிஸ்டிக்காக இருக்குது, எனக்குள்ள பயத்தை வெளியே கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வெளியே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலியன் பீப்புள், அந்த கிறிஸ்டல் பீப்புள் வந்து ஹீரோ அட்டாக் கிட்ட வந்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா யூன் சாகிற மாதிரி அந்த மதர்னஸ் லைட்டாக ஒட்டையிற மாதிரியும் இந்த மாதிரி ஜக்கச்சுடுறா. ஸோ இந்த இலூஷன் பிரேக் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி வாய்ட் ஆஃப் வச்சு இது பண்ண அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இலூஷன் பிரேக் ஆக இந்த கிறிஸ்டல் அட்டிக்க வருங்கிற உடனே அவன் ஸ்பிரிச்சுவல் பவர் வச்சு பார்த்தீங்கன்னா டஸ்ட் வச்சு சின்ன தூங்களோட ஒட்டச்சு விடுறாங்க. ஸோ அந்த ஒட்டச்சு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா தலை வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜை பாஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து த்ரோ பண்ணுது. ஸோ இப்படியே வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து போக்க. ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒன்றுங்கிறது 2 ஆகுது, 2ங்கிறது 3 ஆகுது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்டலையும் அட்டாக் பண்ணுறோம். அந்த இலூஷனோட பவர் ஒரு இடத்துல திடீர்னு ஹீரோ வந்து எங்கேயோ வந்துருக்கு இந்த பேட் சொல்லுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஃபைனல்ரா 10th அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஹீரோ வந்து இது தலை. ஸோ என்னடா நடக்குதுன்னு பார்க்க திடீர்னு இந்த இடமே கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. ஸோ ஹீரோக்கு மேலே பெரிய ஆளையாக வந்து பெரிய உருவமாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைன் பீப்புள் வந்து நிற்கிறான். ஸோ அந்த பீப்புளும் பார்த்தீங்கன்னா அவனுமே இரிஷ் நடக்கும். திடீர்னு ஈவெண்ட் ஃபோன் வருது, ஏன்னா பார்த்தா வந்து கத்தாங்கிறான். ஸோ இந்த மாதிரி லுஃபுக்கு இந்த மற்ற நெஸ்ட் உடஞ்சிருச்சு. ஸோ இந்த அடுத்து ஃபுல்லாக அழிவு ஏற்படுது, எல்லா பூச்சிகளும் வெளியே வந்துச்சு அப்படின்னு ஹீரோ என்ன சொல்கிறேன் ஐயோ இந்த வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை பார்த்தீங்கன்னா வந்து அவரோட மெக்கனிஸ் அந்த ஷிப் எடுத்துட்டு உடனே எர்த்து நோக்கி இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ வெளியே எர்த்துக்கு வெளியே எக்கச்சக்க பூச்சி வந்து எல்லாத்தையும் வந்து அடிச்சு நொறுக்கி கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ நிறைய மக்கள் எந்த போய் ஹீரோயின் கொண்டு எல்லாருமே இதில் சாகிறாங்க. உடனே ஹீரோ போய் பக்கத்தில் பார்க்க அந்த இடத்துல பார்த்தா யூன் சேர்ப்பான். இல்லை இப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு தலைவர் கார்த்திகை தான் அந்த இடத்துல மொத்த இடத்து வெடிச்சு சதுற மாதிரி காட்டுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நோட்டிஃபிகேஷன், ஸோ நீங்கள் வந்து இந்த 10th டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரோபோட் வாய்ஸ் இப்போ தான் இந்த எல்லாமே இலூஷன் இவ்வளோ ஒரு பேட் ட்ரீம் எனக்கு வந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தா சொல்லிருக்கேன். நம்ம ஏப் கிங் கிட்ட பார்த்தா கேட்டுருப்பான். ஏப் கிங் சொல்கிறேன் ஸோ இந்த
மாதிரி வந்து இன்செக்டான மதர்ஸ்லாம் ரொம்பவுமே ஆபத்தானதுப்பா. ஸோ நீ ஒன்றுமே கவலைப்படாது, இதுக்கு வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இம்மார்டல் மிக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து கேஜெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்டு வந்து இவர் வந்து கொடுக்குறது. ஸோ கேஜெட் அங்கே பொறுத்துட்டு அங்கே ஏதாவது வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அடுத்த நிமிஷமே நான் டெல்பட்ட வந்துடுறேன். ஸோ உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், கண்டிப்பாக நம்ம தோக்கடிச்சலான்ட்டு ரெண்டு பேருமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டீலிங்கை போட்டுக்கிட்டு. ஸோ ஹீரோ நினைக்கிறா கண்டிப்பாக நான் அடுத்த இடத்துல பிரேக் த்ரூ பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு தலையும் பார்த்தீங்கன்னா வந்து போலான் வந்து 7th கிளியர் பண்ணான், கண்டிப்பாக 6th கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு தலைவன் பார்த்தீங்கன்னா 6th லெவலுக்கு அவன் டெஸ்ட் எடுத்து வந்திருக்கேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி க்ளோன் உருவாக்குது. அதுவும் கொஞ்சம் வேற லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. என்ன இருந்துரு. ஸோ ஹீரோ இது வந்து மாற்றி வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னதான் ஹீரோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இனிமே ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த இடத்துல. ஸோ ரெண்டு பேரோட ஃபைட்டு பார்த்தீங்கன்னா மேண்டல் சைட்லேருந்து இந்த பக்கம் பார்த்துட்டுமே காட்டுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வெப்பன் வச்சு மாற்றி இருக்க ரெண்டு பேரும் அட்டாக்கு பயங்கரமாக கொட்டுருமா அந்த இருக்கிற இடத்தையும் பார்த்தீங்கன்னா ஒட்டச்சிட்டு போக ஆரம்பிக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன் பார்த்தீங்கன்னா விட்டு ஹீரோ மாற்றி வந்து ஃபைட் பண்ண அந்த இடத்தையும் அடிச்சு நூறுக்கணும். ஸோ ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோனு பார்த்தீங்கன்னா அந்த வெப்பனை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்டாக் வந்து பண்ணுறது ரெடியாக இருக்குது. ஸோ ஹீரோ நினைக்கலாம் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து போதை நான் கண்டிப்பாக தோக்கடிச்சுன்னு சொல்லிட்டு அவனை அந்த கோல்டன் பாடியை வெளியே எடுத்துட்டா. ஸோ அதனோட பவர் பயங்கரமாக அந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த கோல்டன் பாடி வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த க்ளோனை வந்து அப்புறம் ஒரு அடிப்பான் பாருங்க. ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்பியர் மாதிரி வந்து அடிக்க ஆரம்பிச்சு அந்த இடத்துல பெரிய பிளாஸ்டே இந்த பக்கம் ஏற்படும். ஏன்னா ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. ஸோ அந்த க்ளோனும் சரி ஹீரோவும் சரி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ பார்த்தா அவன் லிமிட்டை பிரேக் பண்ணி அந்த க்ளோனை அடிப்பான் ஒரு அந்த க்ளோன் இதில் பின்ன இருக்கு இதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு அடிக்கும் போது அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒட்டச்சிட்டு அந்த க்ளோன் அதே இடத்துல டிஃபீட் ஆகுது. இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக 6th லெவல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணுறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா 6th லெவல் பிரேக் பண்ணுறது கிளிகளை தெரியும். ஸோ உண்மையிலேயே வந்து திறமை சாப்பிட்டா அப்படின்னு எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ வந்து 6th லெவல் பிரேக் பண்ணுறது. இந்த பக்கம் போலான்னு பார்த்தா அவங்க குஜால 7th லெவலே இந்த பக்கம் பிரேக் பண்ணிட்டு வந்துருக்கீங்க விஷயத்தில். ஸோ போலான்னு வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டான். சரி கண்டிப்பாக அவனை ரீச் பண்ணியா அவன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறது அப்படின்னா இந்த எபிசோட் முடியறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் பண்ணால் 150 ஸோ இந்த எபிசோட டைட்டில் கார்டு போட்டு வந்து ஸோ இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து கல்டேஷன் பண்ணிருக்கான். ஸோ இன்னும் பாஃப்ட் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அவன் வந்து அவன் க்ளோன் இருக்கும் பார்த்தீங்கன்னா மோனோக்ளான் எடுக்கணும். அந்த க்ளோன் வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கான். இந்த இடத்துல பேட்டர் சொன்னான் டே இந்தமாதிரி ஒரிஜினல் ஸ்பேஸுக்கு போகிறதுக்கான ஒரு 3 ஸ்லாட் வந்து விட்டுருக்காங்கடா. அது 2 ஸ்லாட் வந்து ஃபில் ஆச்சு கட்டச்சி ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும் தான் பண்ணியிருக்கு. ஸோ நீ அதில் போனால் கண்டிப்பாக இந்த ஒரிஜினல் ஸ்பேஸ்க்குள்ளே போனால் இந்த மென்டல் டெக்னிக் ஒன்றால் அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா பார்பிடான்னு விட்டுறோம். ஸோ பொறுமையாக சரச்சுன்னு போகிறாங்க. அப்படின்னா இன்னொரு இருக்குது. ஸோ இந்த டீமன் போட்டில் தான் வந்து அவன் போலான்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வந்து நீ இந்த காம்படிஷன் வைக்கிறான் பார்த்து அந்த காம்படிஷன் கலந்துக்கிட்டும் போகலாம். அந்த காம்படிஷனில் எல்லாரும் ஒரிஜினல் ஸ்பேஸ் சேர்ந்த எல்லாருக்குமே பிரைம் ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் அந்த நடுவில் போட்டுன்னு இருக்கும். பார்பிடா இது எனக்கே தெரியும் வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்க வேறு வழி இருக்கே டேரெக்டாக அந்த கேட்டை உடச்சிட்டு உள்ளே போயினா அந்த ஆர்டினல் ஸ்பேஸ்க்குள்ளே போக முடியும் அப்படின்னு கற்றுட்டு 2 பேரும் பண்ற அட்டாக்கில் கொடூரமான பவர் பார்த்தா ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த பவரில் பார்பிட்டாவும் பார்த்தீங்கன்னா தாங்க முடியாமல் அந்த இடத்துல வந்து பறந்து வந்து டேய் நான் சொல்கிறத கேள்றா அப்படின்னு கத்திக்கிட்டே போயிட்டு என்னது இன்னொரு வழி இருக்குது அப்படின்னு ஹீரோ இப்போ தான் திரும்பியே பார்க்குறான். சரி சொல்லி என்ன விஷயம்னா ஸோ டேரெக்டாக அந்த கேஸில் நீ ஒட்டச்சிட்டு வந்து நீ வந்து அந்த ஆர்ஜின் ஸ்பேஸ்க்குள்ளே போகலாம் அப்படின்ற ஹீரோ தலைவன் அடுத்த சீனே அந்த கேஸில் வந்து நின்றுவான். அந்த கேஸில் உள்ள போகிறதுக்கு ஏதாவது தடை இருக்குமான்னு கேட்டால் அந்த திடீர்னு ஒரு கார்டியன் வந்து நிற்கிறார். அந்த கார்டியன் தம்பி நீ புதுசாக வந்திருக்கியா ரொம்ப நாள் கழிச்சு இங்கே ஒரு நியூ கம்மர் வந்திருக்கா அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்க. அந்த இதில் ஒருத்தர் இன்னொரு வந்து மங்கி மாதிரி வந்து இன்னொருத்தர் இந்த மங்கி வார இந்த இடத்துல வந்துட்டு இருக்கா. ஸோ நியூ கம்மராப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்னேக்கில் வந்துட்டு இருக்கா. அந்த ஸ்னேக் சொல்லிட்டு இருக்கா ஸோ பரவாயில்ல நீ இப்போ தான் புதுசாக வந்திருக்க எங்கிற ரூல்ஸ் இடத்துல ஒன்றுமே இல்லை இதுக்கு நீ உள்ளே போகணும் அப்படின்னா எங்கள் 3 பேர் நீ தோக்கடிச்சு கொண்டுட்டாலே போதும் இதுக்குள்ளே நீ வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்னேக்னு சொல்லிட்டு ஸோ உடனே ஃபைட் ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ வந்து இந்த பக்கம் டம்மியாக இருக்க அடிக்க மாட்டேன் தலைவன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்கான். ஸோ திடீர்னு வந்து அட்டாக் பண்ணும்போது அந்த பாம்புக்கார் வந்து ஹீரோட மென்டல் அட்டாக் வந்து பவர்ஃபுல் மென்டல் போட்டு அதில் ஒரு டவராக ஃபைட் அவனை தூக்கி அடிச்சு விட்டுருந்ததுல. ஸோ இந்த உங்க எல்லாருமே டென்ஷனாக திரும்ப அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ வந்து அடிச்சு டாச் பண்ணிட்டே இருந்து தப்பிச்சுட்டு போயிடுவான். அவன் தலைவர் அவன் வெப்பலுக்கு 2 இடிச்சு வச்சு எல்லாரும் டேமேஜ் உடனே அந்த மாட்டுக்கம்மன் வந்து எக்கச்சக்க டேமேஜ் கொடுத்துருவான். ஸோ அந்த குரங்காரன் மாற்றி அட்டாக் பண்ணிட்டு இருக்க தலைவர் வந்து ஜஸ்ட் மிஸ்ட் அவனை கொல்ல போய் பின்னாடி கத்தி எடுத்து குத்துவான். ஸோ என்னடா அது பார்த்தீங்கன்னா இல்யூஷன். ஸோ பின்னாடிக்கிற பாம்புக்காரி உன்னை போட்டு தள்ளுறது சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ திடீர்னு மாற்றி அட்டாக் பண்ணுற தலைவன் வெப்பன் வச்சு முதல்ல அந்த பாம்புக்காரி பார்த்தீங்கன்னா அதே இதில் கொண்டு போட்டுருவாங்க. ஸோ அவளை வந்து சேர்த்துருவான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மாட்கம்னு ஒரு அடிச்சு விட்டு பின்னாடி தள்ளி விட்டு தலைவன் வெப்பன் வச்சு அடிக்க அந்த வெப்பன் பின்னாடி தெரிச்சுட்டு வந்துடும். அவனுமே அதே சேர்த்துருவான். ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா ஹீரோட நெஞ்சிலே பார்த்தீங்கன்னா கையை வச்சு பார்த்தீங்கன்னா ஓட்ட போட்டுரும். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அதே ஹெல்மெட் அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா கொடுத்து கத்திக்கிட்டு உடனே 2 ரிவேட்டு அவன் உண்மையிலேயே வந்து பவர் க்ளோஸ் காம்பேட்லையும் பவர்ஃபுல்லாக இருக்கான். பரவாயில்ல இந்த பையன் கொஞ்சம் ஒர்த்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க 3 பேர் கார்டியன்ஸுமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹெல்மெட் மாஸ்டர் அப்படின்னா புலம்பிக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் நான் வந்து உடச்சிட்டு உள்ளே போகலான்னு போன மாஸ்டர்
ஆனால் வந்து நான் வந்து தோத்துட்டேன். அதில் 2 பேர் தான் கொல்ல முடிஞ்சு அப்படின்னா சூப்பரா 2 பேர் கொண்டிருக்கா. இங்கே இருக்கிற நிறைய பேரோட நீ இப்போ வந்து திறமைசாலியாக இருக்கா. அதெல்லாம் அவனை ஃபீல் பண்ண பார்த்துக்கலாம். உனக்கு இருக்க ஒரே செலெக்ஷன் தான். ஸோ அந்த ஒரிஜினல் ஸ்பேஸ் அவங்க கூட வந்து உங்களுக்கு பேட்டில் நடக்கும். அந்த பேட்டில் ஜெயிச்சோம்னா தாராளமாக ஒன்றிலே ஒரிஜினல் ஸ்பேஸ்க்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யூனிவர்ஸ் லெவல் 6 பிளேயர் அவன் பார்த்தீங்கன்னா வந்து 6 ஸ்கை பிரிட்ஜை முடிச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி சீனியர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜூனியர்ஸ் வந்து புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஹீரோ வந்து வம்புக்கு சண்டை கூட ஹீரோ தலைமாத கண்டுக்காத மாதிரியே போயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா கல்டிவேஷனை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஸோ கல்டிவேஷன் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டுவெல் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்வாப் ஸ்டார் அப்படின்னு சில்வர் ஸ்டார் ஆரம்பிக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தலைவன் எல்லாருமே கொண்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டு அந்த பக்கம் வந்து நம்ம ரோகனும் பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து எழுதி கொண்டு 2 பேருமே ஒருத்தர் கொண்டு கடைசியாக ஹீரோ வர்சஸ் ரோகன் அப்படின்ற பேர் வந்து பேட்ச் நிற்குது. 2 பேருமே வந்து ஆரம்பிக்கலாமா லுங்ஃபேங் இதுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. 2 பேருமே வந்து ஃபைட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த போலன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நல்ல ரீசன் இருக்குது நான் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ வாடா பார்த்துலான்னு 2 பேர் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ தலைவனு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் க்ளோன் ஸ்கில் வச்சு அடிக்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அழிக்காவில். போரான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருந்தது ஒன்றுமே ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக நல்லா வந்து மாறிட்டு இருக்கான். ஸோ ஹீரோக்கு என்னையா போட்டு சண்டை போட்டுருக்கான். ஹீரோ தலைமையாக வெப்பனை வச்சு தடுத்துக்கிட்டு திடீர்னு ஹீரோக்கு வந்து நம்ம போரானுக்கு பார்த்தோன்னா வந்து அவனோட அப்பா வந்து இறந்து போனது அவனுக்காக எல்லா விஷயம் வந்து அப்பா அவங்களுக்காக ரிவெஞ்ச் எடுப்பா அப்படின்னு தலைவனை வந்து தூக்கி அடிச்சிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா திருச்சிட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்போ நான் கண்டிப்பாக இந்த பேட்டில் ஜெயிச்சான்னு சொல்லிட்டு அவன் கத்தியத்தில் ஹீரோ வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிருக்கேன். தலையை பார்த்தீங்கன்னா நல்ல வேலையை பார்த்தீங்கன்னா டேச் பண்ணிட்டு இந்த பக்கம் போயிட்டு இருக்கேன். 2 பேரோட ஃபைட் இப்படியே போயிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான் அவனோட கோல்டு டொமினோ பண்ணிருக்கு. இவனை பார்த்தீங்கன்னா எர்த்துட்டு பண்ணுறான். 2 டொமினின் வந்து மாற்றி ஊற்று கொட்டூரமான பிளாக் நடுவா 2 பேரும் இதை முடிச்சிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஃபைன் அட்டாக் பண்ணுறது அட்டாக் பண்ணிருக்காங்க. 2 பேர் வந்து இந்த டொமைனுக்குள்ளேயே மாற்றி சண்டை போட்டு இந்த பக்கம் போன சொல்கிறான். கண்டிப்பாக ஜெயிக்க விட மாட்டேன்னு தலைவனை தூக்கி அடிச்சுட்டு போறானா அந்த பக்கம் போயிடும். ஸோ ஹீரோ அந்த பக்கம் போயிடும். ஸோ இந்த பேட்டில் இவ்வளோ நேரம் இழுத்துட்டு போவேன்டா முடித்துலாண்டா தலை உடனே அவன் டீமன் ஃபார்முக்கு வந்து இதில் மாற டீமன் ஆர்மர் இருக்குது. ஸோ ஹீரோ பற்றி அந்த பவர் வச்சு வந்து போரான் நெஞ்சுக்குள்ள வந்து கத்தி இறக்கி அந்த பக்கம் வந்து வெளியே எடுத்துன்னு தான் போயிருக்கான். போரான் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எலிமினேட் ஆகிடுவான். ஸோ திரும்ப வந்து ஒரே ஸ்லாஷ் அவனோட ரத்தத்தை தெரிச்சிட்டு போகிறாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வின் பண்ணது எல்லாம் சரி எல்லாருமே சூப்பராக இது பண்ணிருக்காங்க. அதில் போரானே சொல்கிறான் நீ முன்னோட ரொம்பவுமே இப்போ வந்து பவர்ஃபுல்லாக வளர்ந்துடா சூப்பர் அப்படின்னு கங்காச் பண்ணிட்டு இந்த இதில் யூகா சொல்கிறாங்க. பரவாயில்ல நீங்கள் 2 பேருமே சகாயிட்டி பாருன்னு நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து நினைக்கிறான். ஸோ அடுத்த பேட்டில் எனக்கும் பிரானுக்கு தான் பேட்டில் ஆரம்பிக்கலாமா பிரான் சொல்லிட்டு அவனுமே வந்து ஓகேறான். சரி ஓகே உங்க கூட சண்டை போடுற ரொம்ப நல்லா கற்றுனேன் கடைசி டைம் எனக்கு கோர்ஸில் இந்த டைம் யார் ஜெயிக்கிறா பார்க்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுறான். அந்த நீடில் கிட்ட போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து மறைஞ்சு போயிடுவாங்க. ஸோ என்னடா வச்சு எங்கடா போயிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ண முடியாது. அவன் எங்கே போயிட்டான் ஏன் என்னால் சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிக்னல் எந்த இடத்துல கிடைக்கல. அவன் விர்ச்சுவல் சிக்னல். ஸோ எங்கே போச்சு அவன் எங்கே போயிட்டான் அவன் ஏன் வந்து சிக்னல் ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு கேட்டது ஒருவேளை அவன் இருக்கிற மெயின் உடம்பு இருக்கிற இடத்துல வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமன் மவுண்டனில் இருக்கான். அது ரொம்பவுமே வந்து ஆபத்தான அங்கே தான் அவன் ட்ரைனிங் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறது அவனுக்கு ஏதாவது அங்கே ஏதாவது பிரச்சனை நடந்துக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மேட்ச் கேன்சல் சொன்னால் இருக்கிற பார்க்க வந்து எல்லாருமே வந்து ஸோ ஹீரோ நடக்கிற போகிறான் என்ன தான் ஆச்சுன்னு இருக்கேன். இல்லை எல்லாரும் இந்த சம்மன் பண்ணி நம்ம காஸ்மிக் ஸ்டேஜ் வந்து வெளியே வராது. அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த போரான் வந்து மிஸ் ஆயிருக்கா நம்ம கூட இந்த ஒரு பிளேயர் மிஸ் பண்ண அவன் வந்து என்னதான் விர்ச்சுவல் யூனிவர்ஸ் கம்பெனியில் வந்து ஒரு பிளேயர் ஸோ கண்டிப்பாக நான் ரெஸ்கியூ பண்ணால் லுங்வேங் அப்புறம் வந்து நீ உங்கள் டீமை வந்து யார் யார் வரீங்களோ மொத்த பேர் கூட்டி போய் வந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஹீரோ நினைக்கலாம் கண்டிப்பாக நான் போரானை ரெஸ்கியூ பண்ணிடுவேன் அவன் கூட என் பேட்டில் என் கணக்கு என்ன முடியல சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாரும் பேசுகிறான். அந்த இது திடீர்னு ஒரு புது போனgram இவன் பேர் வந்து ஃபைட்டோ அவர் சொல்லிட்டு இருக்கா அவனை கிக் பண்ணி விட்டு வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து இன்னொருத்தரும் அவன் பேர் வந்து மோலோ சொல்லிட்டு இருக்கான். ஃபைட்டோ நீ ஏன் அப்படி பேசிட்டு இருக்கான் அவன் வந்து நம்ம யூனிவர்ஸ் கம்பெனியில் வந்து ஒரு ஆள் அவனை கண்டிப்பாக கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து ஒரிஜினல் ஸ்பேஸை வந்து சேர்த்துவாங்க. இவங்க 2 பேருமே போரானோட ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. அவங்க 2 பேருமே போரானை வந்து டிஃபீட் பண்ண முடியவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த பொண்ணு கிளம்பிட்டு இவனை வந்து பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து போரான சிக்னல் கிடைக்கல அவன் கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சவன் ஒரு நல்ல ஜீனியஸ். ஸோ அவன் வந்து ஃபியூச்சரில் நல்ல பெரிய ஆளாக வந்திருப்பான் நம்ம விர்ச்சுவல் யூனிவர்ஸ் கம்பெனி சொல்லிட்டு அவன் இருக்கிற இடம் ரொம்பவே டேஞ்சரான இடம். அதுக்கு வந்து நான் ஏன் லுங்ஃபெங் இது பண்ணால் லுங்ஃபெங்க்கு மேலே எனக்கு சின்ன நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அவனால் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா லுங்ஃபெங் வந்து அவன் மாஸ்டரை பேசிட்டு இருக்கான். மாஸ்டர் கிங்கே சொல்லிட்டு இருக்காரு அந்த இடம் வந்து எக்ஸ்ட்ரீமான கோல்டு இருந்துச்சு உன்னோட டிஎன்ஏ வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணுற அளவுக்கான கோல்டு இருந்துச்சு அந்த இடத்துல இருக்கும். அது மட்டும் இல்லை ரொம்ப விக்கெட்டான அந்த இல்யூஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். கொட்டூரமான மாஸ்டர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீ பத்திரமா போன லுங்ஃபெங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொட்டூரமான மாஸ்டர் இருக்கும் இல்யூஷனா அப்படின்னு ஹீரோ ஷாக்காக இருக்கான். இந்த ஃபைனலாக
150வது எபிசோடு வந்து நம்ம முடிச்சிட்டோம். என்ன ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னா வந்து இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடில் சப்டைட்டில் கோளாறு ஆயிடுச்சு. சப்டைட்டில் ஏதாவது தப்பாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்த எபிசோடில் பாதி இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒரே வீட்டில் வருவோம். நான் அது புரியாமல் என்னடா இது வருதுன்ட்டு மாற்றி குழம்பி படாத பாட்டு பட்டுட்டேன். அதனால தான் வீடியோ வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நண்பா. ஸோ மறக்காமல் வீடியோ கிளிக் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, ஏதாவது சொல்லணும் அப்படின்னா தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். ஓகே பை பை பை. இன்னொரு விஷயம், ஹாப்பி பொங்கல் எல்லாருக்குமே. ஹாப்பி பொங்கல் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இது வந்து நான் முடிச்சு கொடுத்துட்றேன் இந்த அனிமே. முடிச்சுட்டு நம்ம வந்து மூவி கூட நம்ம கொஞ்சம் பொறுமையாக கூட பார்த்துக்கலாம். முதல்ல இந்த அனிமே முடிக்கிறேன். ஓகே பை பை பை. இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுவோம்.